இந்த உலகத்தில் பல பேர் எல்லாம் இருந்தும் சந்தோஷமாக வாழலை. ஆனால் சில பேர் எதுவுமே இல்லைனாலும் சந்தோஷமாக வாழ்கிறாங்க. அப்படி அந்த மகிழ்ச்சிக்கு என்ன தான் வேணும் அப்படிங்கிறது தான், அதுக்கான பதில் தான் இந்த கதை. ஹாய் ஹலோ வணக்கம், கதைகள் தமிழோடு உங்களிடம் உரையாடுது உங்கள் அன்பு தோழி விஜயா. ராமன் ஒரு சாதாரண மனிதன். அரசு அலுவலகம், மாத சம்பளம், சின்ன வீடு, குடும்பம். வெளியில் பார்த்தா அவனுக்கு வாழ்க்கையில் எதுவும் குறை இல்லாத மாதிரி தான் தெரியும். ஆனால் அவன் மனசுக்குள்ள ஒரு சத்தம் இல்லாத வலி. காலையில் எழுந்தால் மொபைல் நோட்டிஃபிகேஷன் வருது, அடுத்தவன் வீடு, அடுத்தவன் காரு, அடுத்தவன் வெளிநாட்டு பயணம். அவனோட மனசு அதையெல்லாம் பார்த்து தன்னைத்தானே குறைச்சி பார்த்துக்கிட்டே இருக்குது. என்ன வாழ்க்கை அது, எல்லாம் ஓடிக்கிட்டே இருக்குது, சந்தோஷம் மட்டும் வரலையேன்னு. ஒரு நாள் சாயந்தரம் வழக்கம் போல் டீ கடையில் உட்காந்துருக்கான். அவனோட நண்பன் சுரேஷ் கேட்டான், டேய், எல்லாம் இருந்தும் ஏன் முகத்தில் சந்தோஷமே உனக்கு மட்டும் தெரியவே மாட்டேங்குது? ராமன் அதுக்கு சொல்கிறான், அந்த கேள்வி அவன் மனசுக்குள்ளே ஒரு பெரிய கேள்வி இருந்துச்சு. தெரியலடா அப்படின்னு சொல்கிறான். நைட்டு அந்த இரவு கண் மூடினாலும் மனம் ஓடிக்கிட்டே இருந்தது. நான் இவ்வளவு நாள் எதை தேடி தான் ஓடுனேன்? அடுத்த நாள் அலுவலகம் போகும் வழியில் ஒரு பழைய புத்தக கடை. அவனோட கண்ணில் பட்டது ஒரு புத்தகம், வாழ்வுக்கும் மகிழ்ச்சிக்கும் அடித்தளம். ஏதோ உள்ளிருந்து அந்த புத்தகம் அவனை கூப்பிட்ற மாதிரியே இருந்துச்சு. மகிழ்ச்சி என்பது வெளியில் கிடைக்கிற பொருள் இல்லை, உள்ளே உருவாக்குகிற மனநிலை. ராமன் யோசித்தான். அந்த புத்தகத்தை வாங்கி படித்ததில் அந்த வரி இருந்தது, நான் வெளியில் தான் எல்லாத்தையும் தேடினேன், ஆனால் நம்ம மனசுக்குள்ளே தான் இருக்குது. ரெண்டாவது பாடம் என்னன்னா, ஒப்பிட்டு தான் மகிழ்ச்சியை முதல் எதிரி. நம்ம அவங்கள விட நம்ம அப்படி இருக்கோமே அப்படின்னு சொல்லி ஒப்பிட்டு பார்க்குறோம்ல, அதுதான் ஃபஸ்ட்டு எதிரி. அது அவனுக்கு புரிஞ்சிருச்சு. அடுத்த என் வாழ்க்கையை பார்த்து தன்னுடைய வாழ்க்கையை, நம்ம வாழ்க்கையில் என்னடா இருக்குது அப்படின்னு நினச்சாலே கஷ்டம்தான். மூணாவது பாடம் என்னடானா, நன்றி சொல்ல தெரியாத மனசுக்கு எவ்வளவு இருந்தாலும் மகிழ்ச்சி வராது. அந்த நாள்லேருந்து ஒவ்வொரு நாள் இரவும் ராமன் 3 விஷயங்களுக்கு நன்றி சொன்னான். இன்னைக்கு வேலை நல்லபடியாக போணுச்சு, நம்ம வீட்டில் எல்லோரும் சிரித்தாங்க, சந்தோஷமாக இருந்தாங்க, 3 வேளை சாப்பாடு கிடச்சிச்சு, உடல்நிலை சரியாக இருந்துச்சு அப்படின்னு நன்றி சொன்னான். சூழ்நிலை மாறலை, பணம் அதிகமாகலை, பிரச்சனை போகலை. ஆனால் ராமன் தன்னைத்தானே மாற்றிக்கிட்டான். முன்னாடி எனக்கு என்ன இல்லை, இப்போது என்ன இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டான். அவன் சிரிக்க ஆரம்பித்தான், சின்ன விஷயங்களை ரசிக்க ஆரம்பித்தான், தோல்வியும் பாடமாக பார்க்க ஆரம்பித்தான். ஒரு நாள் சுரேஷ் சொன்னான், டே, இப்போ நீ ரொம்ப அமைதியாக இருக்கியே. ராமன் மெதுவாக சிரித்து சொன்னான், வாழ்க்கை மாறலை, என் எண்ணத்தை மாற்றிக்கிட்டேன், அதுவே மகிழ்ச்சிக்கான அடித்தளம்தான். இந்த கதையில் ராமன் மட்டும் இல்லைங்க, நம்ம எல்லாருமே அப்படி தான். மகிழ்ச்சிக்கு பணம் மட்டும் போதாது, வெற்றி மட்டும் போதாது, மனநிலை தான் உண்மையான அடித்தளம். மகிழ்ச்சியை தேடி ஓடாதீங்க, உங்களுக்குள்ளே தான் அதை உருவாக்குங்க. அப்போது வாழ்க்கையே ஒரு அழகான பயணமாக மாறும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது கதைகள் தமிழோடு. மீண்டும் அடுத்த ஒரு காணொளியில் சந்திக்கிறேன். பாய்.